கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. முன்னரசிங்கமதாகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான் மூவுலகில் மன்னர் அஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க நன்னரம்புடைய தும்புருவோடும் நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணரமிதுனங்களும் தம் தம் கிண்ணரம் தொடுகிலோம் என்றனரே. முன்பு நரசிங்கமாகி ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணினா அவ்வளவு பெருசா சொல்லுவானே, அவுணன் முக்கியத்தை முடிப்பான். அவுணனே முக்கியம்னு இருந்ததா, அசுரர்களே முக்கியம், அசுரர்கள் தான், அவளாட்ட யாருமே ஆட்சி பண்ண முடியாதுன்னு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஏமாந்திருந்தோம் இல்லையா? அது மாதிரி அவுணன் முக்கியத்தைகே, வேற யாரு வந்தாலும் அரசாட்சி பண்ண முடியாது, சுதந்திரமே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னே நினைச்சிருந்த அடிமை இருந்தது மாதிரி ஹிரண்யன் காலத்திலே ஹிரண்யன் தான், அசுரன் தான் முக்கியம். ஏனால் மேல் சீட் பதவி எல்லாத்துலயும் அசுரம் தான். கீழே கிளார்க்காவனா இவளாரையும் போடுவான். அப்படியே அவனுடைய முக்கியத்துவத்தை மாத்தணும். அசுரன் ஒழிய வேண்டாம், அசுரத்தனம் ஒழியணும்னு ஒரு பெரியவர் சொன்னார். அதுபோல அசுரத்தனத்தை ஒழிக்கணும், அவருடைய முக்கியத்தை முடிப்பான். அகதான் நரசிம்ம அவதாரமா. அசுரத்தனம், பிரகலாதனுக்கு அசுரத்தனம் பேடுத்து அவனுக்கே பட்டம் கட்டிவிட்டான் இல்லையா? முடிப்பான் மூவுலகில் மன்னர் அஞ்சும். அப்புறம் என்ன ஆச்சுன்னாள், அப்புறம் யாரெல்லாம் எந்தெந்த அரசர்கள் எல்லாரும், அரசருங்கிறதுக்கும் அசுரருங்கிறதுக்கும் கொஞ்சம் தானே வித்தியாசம். எவர்கள் எல்லாரும் அசுரர்களை போல அரசர்கள் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் பார்த்தார்கள், இந்த ஹிரண்ய சம்ஹாரம் ஒன்னே போரும். இன்னி வரையிலும் யாருக்கும் சிங்க பெருமாள்கிட்ட பயந்தான். இன்னி வரையில கண்ணங்கிட்டுக்க பழகிறது மாதிரி பழக மாட்டா. சிங்க பெருமாள்னா ஆத்துல கூட வச்சுக்க மாட்டா. அப்படி ஒரு அவதானம் பண்ணதை முதற்கொண்டு ஹிரண்யன் பட்ட பாடுலே நாம் எல்லாம் என்னடா என்று நினைச்சு அந்த மற்ற அரசர்கள் எல்லாரும் நீதியில நிற்கும்படியாக பண்ணின. மூவுலகில் மன்னர் அஞ்சும் மதுசூதனன். அத்தகைய கண்ணன் மதுராதி மதுரனா ஆயிட்டான் பிருந்தாவனத்துல. வீராதி வீரனா இருக்கக்கூடிய வாசுதேவன் இங்க மதுராதி மதுரனான கண்ணனாயிட்டான். குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க, இவர்கள் ஒருத்தருக்கு பேசி நின்னா கூட அவர்கள் தலையை திருப்புறத, என்ன 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 ஓசை, என்ன குழல். இவள் சபாவத்தாலே பேசுறா ஒருத்தருக்கு ஒருத்தர், பேசாம எப்படி ரசிக்கிறது? அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இது என்ன ராகம், என்ன ராகம்னா, அது என்ன ராகமோ தெரியல. அனுராகம் இருந்தா தானே தெரிய போறது என்ன ராகம்னு. கிருஷ்ணனுடைய ராகங்கள்லாம் அனுராகம் இருந்தா தான் தெரியும். இது என்ன ராகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரோ ஏதாவது புது ராகம் சொல்லணுங்கிறதுக்காக வராகம் தான், என்ன ராகம்னு தெரியல. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்பொழுது அவளுடைய தலையை பிடிச்சு இழுக்கிறது போல இந்த குழல் ஓசை பற்றி வாங்க. அந்த பற்றி வாங்க இப்படி திருப்பி கண்ணனை பார்த்தவர்கள் மறுபடியும் கண் திரும்பலையா. நன்னரம்புடைய தும்புருவோடு, நரம்புனா அந்த தந்தி, வீணைகள்ல உள்ள தந்தி, அவைகளை மீட்ட தும்புருவர் நாரதர் எப்பொழுதும் 2 பேரே சேர்ந்துதான் இருப்பார். தும்புருவர் ஸ்ருதி போடுவர், நாரதர் வீணவாஷ்டண்டு பாடுவர். அதனாலதான் அந்த 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 ஸ்ருதி வாத்தியம் வீணை இருக்கு, அதுக்கு தம்புரான்னு பெயர். தம்புரானா தும்புரான்னு பேர். தும்புருவர் தடவிண்டே இருப்பார். அதில் ஒன்றும் அதிக சிரமம் கிடையாது. ஆனா அதுல ஜாக்கிரதையா தடவணும். அதனுடைய ஸ்வரம் அழகா வர உடனே நாரதர் ஸ்ருதி சேர்த்து கொண்டு வீணை வாசிப்பர். 2 பேரும் சேர்ந்துதான் வருவர். இந்த 2 பேரும் தம் தம் வீணை மறந்து, அவர் தம்புரா போடுறதையும் மறந்துட்டார், இவர் வீணை வாசிக்கிறதையும் மறந்துட்டார். கிண்ணரம் ஏன் மறந்தானா, கண்ணனுடைய வேணுகானத்தின் எதிரில் நாரதருடைய வீணா கானம் கூட எடுபடாதான். நாரதருக்கு என்ன வீணைனா, நாரதருடைய அம்மாவே பெரிய வீணா பண்டிதையாச்சே, சரஸ்வதி. அதனால அவளுக்கு வீணை வாசிக்கிறதுங்கிறது
குலத்துல குடும்பத்திலேயே வந்த பழக்கம். அப்படி வாசிச்சும் கூட எதில் நிற்க முடியல நாரதரால. கிண்ணற மிதுனங்கள், கிண்ணறர்கள்னு ஒரு ஜாதி தனியா. நம்ம நாட்டில் எப்படி மேளக்காரர்கள்னு சொல்றோமோ அவர்கள் மேளந்தான் வாசிப்பாளோ, அதுபோல கிண்ணறர்கள்னு தேவலோகத்துல சில பேர்கள் இருப்பார்கள். அவர்கள் கிண்ணரி அப்படிங்கிற ஒரு வாத்தியம் வாசிப்பார்கள். அப்படி வாசிப்பதனாலேயே அவர்களுக்கு கிண்ணறர்கள், கிண்ணறர்கள்னு பெயர். அவர்கள் ரெண்டும் கட்டானா. ஏனால் கிம் நராகா, அவர்கள் சுரர்களோட பழகிறார்கள். ஆனா சுரர்களாவும் சேர்த்துக்கல, நரர்களோடயே இருந்துக்கலாம். இவாளோட அவா சேர மாட்டேங்கிறா, அவளை அவா சேர்த்துக்க மாட்டேங்கிறா. அதனால அந்த ஊர்ல என்ன சொல்லுவார்கள், இவர்கள் எல்லாரும் கிம் நராகா, இவர்கள் கிம் நரர்களா, நரர்களா என்ன இவர்கள் அப்படின்னு தேவலோகத்துல பழிப்பாளா. நம்ம பெருமையா சொல்லிக்கிறோமே தவிர நம்ம எல்லாம் தேவலோகத்துக்கு போனா பழிப்பாளா. என்ன மனுஷால் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார்கள். மனுஷல் மாதிரி இருக்கக்கூடிய இவர்கள் தேவர்கள், தேவகணம் தான் இருந்தாலும் கூட கிம் நராகா அப்படின்னு கேட்டு கேட்டு இவர்களுக்கு கிண்ணறர்கள்னே பேரு வந்து கொடுத்து. அவர்கள் மீட்ற வாத்தியத்துக்கு கிண்ணரின்னு பெயர். இந்த வேணுகானம் காதுல விழுந்ததும் அந்த கிண்ணறிய அப்படியே கீழே வச்சுட்டார். இனிமே எங்க ஜன்மாவுக்கு இந்த கிண்ணறிய தொடமாட்டோம். கிண்ணறம் தொடுகிலோம் என்றனரேகே. இந்த வேணுகானத்தினுடைய எதிரிலே இது ஒரு பாட்டா, இனிமே இது செல்லுபடியாகுமா என்று நினைச்சு வெட்கி நிற்கிறார்கள். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.